வணக்கம். தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேட்ரிக் ரைமன், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு. தொடக்க கல்வித்துறையில் ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது பள்ளி கல்வித்துறையைப் போல அது மாநில முன்னுரிமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. முன்னேற்பாடுகள் வந்திருக்கிறது, நிறைய அட்வான்ஸ்ட் ஆகிட்டோம். ஆனால் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நடைமுறையை நாம் இன்னும் பின்பற்றி கொண்டிருப்பது காலத்திற்கு ஒவ்வாத நடைமுறை. 243 தமிழ்நாட்டில் எந்த இடங்களுக்கும் அவர் விரும்பிய இடத்துக்கு பணியிறக்கம் செய்யப்படாமலே செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு டிரான்ஸ்ஃபர்னால, ஒரு மாறுதலினால் ஒரு ஆசிரியர் பணிமூப்பை இழக்கக்கூடிய நிலையானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல நன்மைகள் இருக்கிறனால தான் 243 அரசாணையை வரவேற்கிறோம். இந்த அரசு சமூக நீதி சமத்துவத்துக்கான அரசு. அவருடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அரசினுடைய செயல்பாடே அப்படிப்பட்டதாக இருக்கிறது. என்னைய கேட்டால் தொடக்க கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை வரலாற்றில் அரசாணை எண் 243 தான் அனைவருக்கும் சம வாய்ப்பை வழங்கிய, சமூக நீதியை வழங்கிய, பதவி உயர்வு தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேட்ரிக் ரைமன், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு. தொடக்க கல்வித்துறையில் அரசாணை 243 தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் சாதகங்கள் மற்றும் சிறப்பம்சங்களை பற்றி கூறவும். தொடக்க கல்வித்துறையில் ஏறக்குறைய நீண்ட காலத்துக்கு பிறகு, ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடக்க கல்வித்துறையிலே இது நாள் வரை வட்டார அளவிலான ஒரு முன்னுரிமை பின்பற்றப்பட்டு வந்தது. தற்போது பள்ளிக்கல்வித்துறையைப் போல அது மாநில முன்னுரிமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் நினைக்கலாம், எதற்காக இந்த மாநில முன்னுரிமை? தொடக்க கல்வித்துறையில் ஆரம்ப காலத்தில் 81ஆம் ஆண்டிலேயே தொடக்க கல்வித்துறை பள்ளிகள் அனைத்துமே அரசு பள்ளிகளாக மாற்றப்பட்டு விட்டது. 83, 84 நகராட்சி, மாநகராட்சி பள்ளிகள் அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு காலத்தில் ஒன்றிய அளவிலே அந்தந்த வட்டார அளவில் இருக்கக்கூடிய வட்டார அலுவலர்கள், சேர்மன் என்று சொல்லக்கூடியவர்கள், பஞ்சாயத்து தலைவர்களாக இருந்தவர்கள் நியமனங்களை செய்து வந்தார்கள். ஊராட்சி மன்ற தலைவர்கள், அந்தந்த ஆணையர்கள் என்று சொல்லக்கூடிய பிடிஓ அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நியமனங்களை செய்து வந்தார்கள். ஆகவே அன்றைய சூழலுக்கு அது பொருத்தமானதாக இருந்தது. தற்போதைய காலகட்டத்திலே 1995ஆம் ஆண்டு முதலே இடைநிலை ஆசிரியர்கள் மாநில முன்னுரிமைப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் அனைவருமே மாநில முன்னுரிமையில் தான் நியமிக்கப்படுகிறார்கள். இடையில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வட்டார அளவிலான பணியிடங்கள் மாற்றப்பட்டு மாவட்ட முன்னுரிமை அடிப்படையிலே வேலைவாய்ப்பு பதிவு அடிப்படையின் இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த மாவட்ட முன்னுரிமைப்படியும் வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் முன்னுரிமை வேறு வேறாக இருக்கிறது என்ற காரணத்தினால் மாநில அளவிலான முன்னுரிமையானது வழங்கப்பட்டு இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்திருக்கிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு வந்த பிறகு மாநில அளவிலான தகுதி தேர்வு, மாநில அளவிலான முன்னுரிமை, இன சுழற்சி அடிப்படையில், கம்யூனிட்டி ரொட்டேஷன் அடிப்படையில் தான் ஆசிரியர் பணியிடங்கள் நியமனம் செய்யப்படுகின்றன. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் பல்வேறு முன்னேற்பாடுகள் வந்திருக்கிறது, நிறைய அட்வான்ஸ்ட் ஆகிட்டோம். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, 60 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நடைமுறையை நாம் இன்னும் பின்பற்றி கொண்டிருப்பது காலத்திற்கு ஒவ்வாத நடைமுறை. பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாதது. ஒரு ஆசிரியர், ஒரு அலுவலர் பணி மாறுதலில் சென்றால் அவர் முன்னுரிமை இழக்க வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுபோல் பல கோரிக்கைகள் அமைப்புகளிடமிருந்து வந்ததை கொண்டு, காலத்தினுடைய கருத்தில் கொண்டு நாம் கேட்கிறது ஒரே ஒரு தான், நாங்கள் மாநில அளவிலான தகுதி தேர்வினுடைய அடிப்படையிலும் டிஆர்பி எக்ஸாம் மூலமாகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் ஏன் வட்டார அளவிலான முன்னுரிமை நிர்ணயிச்சிருக்கிறீங்க? ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர், ஒரு பட்டதாரி ஆசிரியர் அல்லது ஒரு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஒரு வட்டாரத்திலிருந்து இன்னொரு வட்டாரத்துக்கு அவருடைய குடும்ப சூழல் காரணமாகவோ இல்லை மருத்துவ காரணங்களுக்காகவோ வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக மாறுதல் கேட்டால் அவரை பணியிறக்கம் செய்ய வேண்டிய சூழல்.
அது மட்டுமல்லாமல் பல்வேறு வட்டார கல்வி அலுவலர்கள் பல்வேறு ஓய்வு பெறக்கூடிய காலத்தில் அவங்க ரிவர்ஷனில் வர்றாங்க. நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக வந்து கொண்ட காலம்லாம் இருந்தது. அப்படி வரும்போது 3 பேர் பணியிறக்கம் செய்யப்படுறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் 100% தொடக்க கல்வித்துறையிலே பதவி உயர்வு, அங்கே இருக்கக்கூடிய எல்லா பணியிடங்களும் 100% இடைநிலை ஆசிரியர்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. இதனால் பட்டதாரி ஆசிரியர்கள் ஒரு ஒன்றியத்திலிருந்து இன்னொரு ஒன்றியத்துக்கு பணி மாறுதலில் செல்ல முடியல. அது மட்டும் அல்ல, 243 சிறப்பு அம்சம்னு பார்த்திங்கன்னா 3 முக்கியமான அம்சம். இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் அனைவருக்கும் மாநில அளவிலான முன்னுரிமை. மாநில அளவில் அனைத்து ஒன்றியங்களையும் பதவி உயர்வு ஒரே சீராக இருக்குது. இன்றைக்கி பார்த்தா ஒரு ஒன்றியத்தில் பட்டதாரி ஆசிரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2004 வந்தவர் நியமனம் செய்யப்பட்டவர் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு பெற்றிருக்கார். இன்னொரு வட்டாரத்தில் 2010 வந்தவர் தலைமை ஆசிரியர் ஆகியிருக்கிறார். இதற்கிடையில் இருக்கக்கூடிய 6 வருடங்களில் பதவி உயர்வு பெற்றவர்கள், நேரடி நியமனம் பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அப்போ மாநிலம் முழுக்க பதவி உயர்வு ஒரே மாதிரியாக வரும். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர், நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழ்நாட்டில் எந்த இடங்களுக்கும் அவர் விரும்பிய இடத்துக்கு பணியிறக்கம் செய்யப்படாமலே செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு டிரான்ஸ்ஃபர்னால், ஒரு மாறுதலினால் ஒரு ஆசிரியர் பணிமூப்பை இழக்கக்கூடிய நிலையானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல நன்மைகள் இருக்கிறனால தான் 243 அரசாணையை வரவேற்கிறோம். இந்த அரசு சமூக நீதி சமத்துவத்துக்கான அரசு. அவருடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அரசினுடைய செயல்பாடே அப்படிப்பட்டதாக இருக்கிறது. என்னையை கேட்டால் தொடக்க கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை வரலாற்றில் அரசாணை எண் 243 தான் அனைவருக்கும் சம வாய்ப்பை வழங்கிய, சமூக நீதியை வழங்கிய, அனைவருக்கும் பதவி உயர்வு வாய்ப்பை பொதுவாக்கிய, சமத்துவமும் சமூக நீதியும் கொண்ட அரசாணை. ஆகவே இது முழுக்க முழுக்க வரவேற்கப்பட வேண்டியது. 1,00,000 ஆசிரியர்களின் பதவி உயர்வு பாதிப்பு, 90% ஆசிரியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை விதைக்கின்றனர். இது உண்மையா? 90% ஆசிரியர்கள் பாதிக்கப்படுகிறாங்க, 1,00,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா வாட்ஸ்அப்பில் அது வலம் வருது. அது எந்த அளவுக்கு அதற்கான ஆதாரங்கள் இருக்குதுன்னு தெரியல. என்னை பொறுத்தவரை ஏறக்குறைய ஒரு 95,000 ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. 32,000 தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஒரு 18,000 பட்டதாரி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அதே போல் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்னா 6,500 ஏறக்குறைய ஒரு நடுநிலைப்பள்ளிகள் இருக்கிறாங்க. எப்படி 90% ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள்னா, ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொன்னால் சட்டம், அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் கூட அவருக்கான நிவாரணத்தை தருவதற்காக தான் நீதிமன்றங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது. சட்டம் என்ன சொல்லுது? அனைவரும் சட்டத்தின் முன்னார், பிஃபோர் லா ஆல் ஆர் ஈக்குவல், அனைவரும் சட்டத்தின் முன்பு சமம்னு சொல்லுது. அப்போ ஒரு பதவி உயர்வு எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிடல் ஷேப்பில் தான் இருக்கும். கீழே இருக்கிறவங்க அதிகமான எண்ணிக்கையில் இருப்பாங்க, மேலே பதவி உயர்வு வாய்ப்புன்னு போக போக எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஒரு மாவட்டத்துக்கு அலுவலர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கீழே சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதிகமாக இருக்காங்க. அலுவலர்களுடைய எண்ணிக்கை மேலே போகும்போது பார்த்திங்கன்னா குறையும். மேலே போக போக பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆட்சித்தலைவர் தான் இருப்பார், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் தான் இருப்பார். கீழே வந்தீங்கன்னா அவங்க டிஆர்ஓ ரேஞ்ச் வரும்போது ஒருத்தர் தான் இருப்பார். தாசில்தார் வரும்போது கொஞ்சம் எண்ணிக்கை அதிகமாகும். ஆர்ஐ அப்படின்னு வரும்போது இன்னும் அதிகமாகும். விஏஓன்னு வரும்போது இன்னும் அதிகமாகும். ஊழியர்கள் என்று வரும்போது இன்னும் அதிகமாகும். அப்போ ஒரு பதவி உயர்வு வாய்ப்பு என்பது ஒரு முக்கோண வடிவில், ஒரு பிரமிடல் ஷேப்பில் தான் இருக்கும். கீழேருந்து மேலே போக 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 பதவி உயர்வு வாய்ப்புகள் என்பது குறைந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் ஒரு ஆசிரியருக்கு தான் பாதிப்பு, அதனால் நாங்கள் அவருக்கு பாதிப்பான பரவாயில்ல இதைத்தான் செய்யணும்னு சொல்கிறதோ, டிஸ்கிரிமினேஷன் இருக்கிற போது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, சட்டத்தின் முன்பாக அனைவரும் சமம். ஒருவருக்கு ஒரு பாதிப்பு என்றால் கூட நீதிமன்றத்துக்கு போனால் அவருக்கான நீதி வழங்கப்படுகிறது, அவருக்கான உரிமை வழங்கப்படுகிறது, பதவி உயர்வு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதனால் ஏறக்குறைய இந்த அரசாணை எப்போ வந்திருக்கணும்னா 2006 ஜூன் 1 இந்த அரசாணை வந்திருக்க வேண்டும். பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவதற்கு முன்பாகவே இந்த அரசாணை வந்திருக்க வேண்டும். அம்பேத்கர் சொல்லுவார், தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிம்பார். ஏறக்குறைய 19 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட நீதி இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. அதை கூட சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியல. 90% ஆசிரியர்களுக்கு பாதிப்புன்னு சொல்கிறதே பொய். யாருக்குன்னு கேட்டால் ஒரு 10% சில தலைவர்கள், சங்க பொறுப்பாளர்கள் அந்த வட்டாரங்களிலே இருந்து கொண்டு குறுநில மன்னர்களைப் போல அலுவலகங்களை கையகப்படுத்தி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்களை, ஆசிரியர்களை, பள்ளிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு நம்ம சொல்கிறதா நடக்கணும், வேறு எதுவும் நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு, ஒரு குறுநில மன்னர் போன்ற ஒரு நிர்வாகத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு பேரிழப்பாகத்தான் இருக்கும். மற்றபடி இந்த அரசாணை முழுக்க முழுக்க வரவேற்க வேண்டியது. 90% ஆசிரியர்களுக்கு பாதிப்பு,
1% ஆசிரியர்களுக்கு தான் பாதிப்பு இல்லை என்றெல்லாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவருக்கு பாதிப்பு என்றாலும் அது சரி செய்யப்பட வேண்டும். இன்னொன்று, இத்தனை ஆண்டு காலமாக இந்த பதவி உயர்வு வாய்ப்புகள் எல்லாம் தொடக்க கல்வித்துறையில் இருந்தவர்கள் பெற்று வந்தார்கள் என்பது உண்மைதான். ஏன்னா அரசாணை 166 தான் அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அரசாணை 166 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தொடக்க கல்வித்துறையில் இருக்கக்கூடிய எல்லா நியமனங்களுமே இடைநிலை ஆசிரியராக கொண்டு தான் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை அடிப்படையாக கொண்டு தான் பதவி உயர்வு வழங்கப்படுகிறது. தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரும் பட்டதாரி ஆசிரியரும் பணிநிலையில் ஒன்றா அப்படின்னா இல்லை. நம்முடைய அடிப்படை விதி ஃபண்டமெண்டல் ரூல் என்ன சொல்லுது? 36A என்ன சொல்லுது? when those who are getting equal pay or ரெண்டு பேர் when they are going for a panel or seniority list, those who are getting more pay will be preferred first ன்னு சொல்லுது. ஊதிய விகிதத்தில் யார் அதிகமான ஊதியம் பெறுகிறார்களோ, ஊதியம் அல்ல ஊதிய விகிதத்தில் யார் அதிகமாக இருக்கிறார்களோ, ஒரு பதவி உயர்வுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பணிநிலையிலிருந்து வருகிற போது யாருக்கு அடுத்த நிலை பதவி உயர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், யார் அதிகமான ஊதிய விகிதத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பதவி உயர்வு கொடுக்கணும். ஒரு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக வர்றதுக்கு யார் யார் வர்றா? தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் வர்றாரு, பட்டதாரி ஆசிரியர் வர்றாரு. தொடக்கப்பள்ளி ஆசிரியருடைய கிரேடு பே 4500 ரூபா, பட்டதாரி ஆசிரியருடைய தர ஊதியம் 4600 ரூபா. இப்போ 2 பேருக்கும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு கொடுக்கலான்னு சொல்லும்போது யாருக்கு கொடுக்கணும்னா, அடிப்படை விதியின்படி யார் அதிக ஊதியத்தில் இருக்கிறாரோ பட்டதாரி ஆசிரியருக்கு தான் கொடுக்கணும். ஆனால் எல்லாருமே இடைநிலை ஆசிரியர்களாக இருந்து வந்தவர்கள் என்கிற பழைய கால சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் இந்த ஊதிய விகிதத்தில் உள்ள சிறு மாற்றத்தை கருத்தில் கொள்ளாமல் அரசாணை எண் 166 படி அந்த 36A விலக்கு கொடுத்து, எக்ஸப்ஷன்ஸ் விலக்கு கொடுத்து, அந்த விலக்கின்படியாக தான் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். இன்றைக்கி தகுதி வாய்ந்த ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் உள்ளே இருக்கும்போது ஒரு இது கூட சொல்லுவாங்க, எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் பி எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. விலக்கினுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு அவங்க அந்த பதவி உயர்வை அனுபவித்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த பதவி உயர்வு முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அழகான ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு இடைநிலை ஆசிரியர் உள்ளே வர்றார், அவருக்கு அடுத்த பதவி உயர்வு அவருடைய அடுத்த கிரேடு பேயிலிருந்து 4500க்கான தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக போகிறார். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரில் அவர் தகுதி பெற்றவுடன் அடுத்து பட்டதாரி ஆசிரியராக பதவி இருக்கிறார். பட்டதாரி ஆசிரியர் அவருக்கு முன்னுரிமையினுடைய அடிப்படையில் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி. அப்போ ஒரு பட்டதாரி ஆசிரியருக்கு, தொடக்கப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு இடைநிலை ஆசிரியருக்கு 4 விதமான பதவி உயர்வுகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதை அழகாக சேனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பட்டதாரி ஆசிரியர் உள்ள வந்திருக்காருன்னா அவருக்கு அடுத்த பதவி உயர்வு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், அடுத்த பதவி உயர்வு வட்டார கல்வி அலுவலர், வாய்ப்பு இருந்தால் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர். அப்போ ஒரு பணிநிலையில் நேரடியாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியருக்கு எந்தவித பதவி உயர்வும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த வகையான நியாயம்? அது அரசமைப்பு பற்றி சடமா இல்லை விதிகளின்படி சரியா? இன்றைக்கி நேரடியாக வட்டார கல்வி அலுவலர்களை நியமனம் பண்ணியிருக்காங்களே, அப்போ நம்ம எதுவுமே கேட்கலையே. வட்டார கல்வி உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகிறாரே, எங்களுக்கு அப்புறம் பதவியில் வந்தவர் எப்படி வட்டார கல்வி அலுவலர் ஆகலாம், உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகலாம் நம்ம கேட்கலையே. இப்போ நேரடி நியமனம் என்பது தவிர்க்க இயலாதது. கண்டிப்பாக எல்லாருக்குமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல காலங்களுக்கு முன்பாகவே நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரில் நேரடி நியமனங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒன்றும் புதிதாக இல்லை. தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கு போவதற்கான சேனலை ப்ராப்பரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை நிர்வாக அடிப்படையில் அதை சரியாக ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இதில் சொல்லக்கூடிய இந்த 10%, 90% என்பது எல்லாமே மிகைப்படுத்தப்பட்டது. இது உண்மை அல்ல, உண்மைக்கு மாறான தகவல். பெண் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்று பெண்களை சிறுமைப்படுத்தும் விதமாக விஷயங்கள் பரப்பப்படுகின்றன. அவற்றை பற்றி தெளிவுபடுத்தவும். பெண்ணாசிரியர்கள் பாதிக்கப்படுகிறது, ஆண் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க, அப்புறம் சிறுவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் தான். ஒரு அரசாணையை விமர்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது 2 விதமாக அணுகணும். ஒன்று, அரசாணையில் உள்ள குளறுபடிகள் ஏதாவது இருந்தால், குறைகள் இருந்தால் அதை சுட்டி காட்டலாம். பாதிப்புகள் இருந்தால் அதை சரி சொல்லி கேட்கலாம். நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, பொத்தாம் பொதுவாக போகிற போக்கில் சொல்கிறதுன்னு சொல்லி. அதுபோல் அதிகமான ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறது பெண்ணாசிரியர்கள் தான். பெண்ணாசிரியர்கள் பாதிக்கப்படுவேன்னு சொல்கிறாங்க. எந்த வகையில் பெண்ணாசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க? யாருமே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளியிலே வேலை செய்கிறதில்ல. 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ 25 கிலோமீட்டரோ 100 கிலோமீட்டர் டெய்லி பயணித்து போகக்கூடிய பெண்ணாசிரியர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி பணி நிரவலில் இருக்கிறது, பணி மாறுதலில் விருப்பப்பட்ட மாறுதல் ஒவ்வொரு ஆண்டுமே அரசு விரும்பிய இடத்துக்கு போகிறதுக்கு ஒளிவு மறைவில்லாத கலந்தாய்வை நடத்துகிறது. அதே போல் பல வாய்ப்புகள், மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, பல வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெண்ணாசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள்னு பொத்தாம் பொதுவாக இவங்க சொல்கிறாங்களே ஒழிய, எப்படி ஒரு பெண்ணாசிரியர் பாதிக்கப்படுறார்? பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு
நீங்கள் கண்டிப்பாக இந்த பள்ளியிலேருந்து இன்னொரு பள்ளிக்கு கட்டாய மாறுதல் வழங்கப்படுகிறதா, இல்லை 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் முடித்த பெண்ணாசிரியர்கள் மட்டும் மாறுதல் செய்யப்படுவார்கள் அரசாணையில் சொல்லியிருக்கா, அல்லது இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கிற பெண்ணாசிரியர்கள் மட்டும் மாறுதல் செய்வார்கள்னு சொல்லியிருக்கா, வட்டாரத்தில் மூத்த பெண்ணாசிரியர்கள் மாறுதல் செய்யப்படுவார்கள் சொல்லியிருக்கா, மாவட்டத்தில் இளைய பெண்ணாசிரியர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்ணாசிரியர்கள் மாற்றம் செய்யப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கா, இல்லை ஒரு மாவட்டத்தில் இத்தனை ஆண்டுகள் வேலை செய்த பெண்ணாசிரியர்களுக்கு மாறுதல் செய்யப்படுவார்கள் சொல்லியிருக்கா. இது எதுவுமே சொல்லாத பொழுது பெண்ணாசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்வது ஆசிரியர்களை பயமுறுத்துவதற்கு, ஆசிரியர்களை அச்சுறுத்துவதற்கு, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மனத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி தங்களுக்கு பாதுகாப்பை தேடிக்கொள்வதற்காக. பொதுவாக ஒரு யுத்தம் நடக்கிற போது, ஒரு நாடுக்கு இன்னொரு நாடுக்கு யுத்தம் நடக்கும்போது இராணுவம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தோக்க போகிற படைகள் என்ன செய்வாங்கன்னா பாதுகாப்பு கேடயங்களாக மனிதர்களை கொண்டு வந்து வச்சுக்குவாங்க. குழந்தைகளை, ஒரு ஜென்ரல் எத்திக்ஸே இருக்குது. ஒரு சண்டை நடக்கிற போது ஒரு இராணுவம் என்ன செய்யணும், பெண்களை, நம்ம பழைய கால அரசர்கள் கூட ஒரு யுத்தத்துக்கு போகிற போது பெண்களை வந்து தாக்குறதில்ல, குழந்தைகளை வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க, பசுக்களை வந்து கொல்ல மாட்டாங்க. இதுபோல் சில பேசிக் எத்திக்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் நான் தோல்வி அடைய போகிறேன்னு நினைக்கும் போது ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பெண்களை, குழந்தைகளை மனித கேடயங்களாக பயன்படுத்தி கொண்டு அவங்க வந்து தங்களை பாதுகாத்து கொள்ள நினைப்பாங்க. அதே போல் தங்களை தற்காத்து கொள்வதற்காக சிலர் செய்யக்கூடிய ஒரு தற்காப்பு நடவடிக்கைகள் ஆசிரியர்களை பயமுறுத்துறதுக்காக, அச்சுறுத்துவதற்காக பரப்பக்கூடிய 500% பொய்யான ஒரு வதந்தி தான் பெண்ணாசிரியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை, அதற்கான ஆதாரங்களை சொன்னால் நாங்கள் அதற்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். மாநிலம் முழுவதும் பணி நிரவல், பணி மாறுதல் ஏற்படும் போது மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லும் நிலை ஆசிரியர்களுக்கு ஏற்படும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. அதை பற்றிய தங்களது கருத்து என்ன? பணி நிரவல் என்பது ஒவ்வொரு பள்ளியிலையும் எவ்வளவு மாணவர்கள் இருக்கணும், எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு ஒரு விகிதம் வச்சுருக்கிறோம். நம்மளே இவ்வளவு தான் இருக்கணும்னு கேட்டு வாங்கியிருக்கிறோம். அதற்கு குறைவாக இருக்கிற போது இன்றைக்கும் பணி நிரவல் இருக்கிறது. ஒன்றிய அளவில் நீங்கள் வந்து முன்னுரிமை இருக்கிற போதே ஆசிரியர்கள் ஒன்றியம் விட்டு ஒன்றியம் மாறுதல் செய்யப்படுகிறார்கள். மாவட்டம் விட்டு மாவட்டம் நடக்கிறதில்ல. பள்ளிக்கல்வித்துறையில் இதே நடைமுறை தான் பின்பற்றப்படுகிறது. பள்ளிக்கல்வித்துறையிலே மாநில முன்னுரிமை தான், பள்ளிக்கல்வித்துறையில் பணி நிரவல் இருக்கிறது. ஆனால் எழுதப்படாத விதியாக அரசு ஆசிரியர்கள் நலன் கருதி ஆசிரியர்களை மாவட்டம் விட்டு மாவட்டம் இதுவரை பணி நிரவல் செய்ததில்லை. மாவட்டத்துக்குள்ளாக தான் பணி நிரவல் செய்கிறாங்க. அதுலேயும் ஒரு அரசு நினைத்தால் எப்படி வேணாலும் அச்சுறுத்தலாம். ஆனால் ஆசிரியர்கள் நலனிலே அக்கறை கொண்டிருப்பதால் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற அதிகாரிகளும் சரி, அரசு சரி, என்ன செய்கிறாங்கன்னா, எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கிறதோ அவ்வளவுக்கு தான் பணி நிரவல் நடத்துகிறாங்க. பணி நிரவலில் அதிகமாக இருக்கிற ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் பணி நிரவல் நடத்துறதில்லை. அதுலேயும் முன்னுரிமை பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதில் இளையோர் யாரோ அவர்களுக்கு மட்டும்தான் பணி நிரவல் நடத்தப்படுகிறது. வேணால் நீங்கள் சொல்லுங்கள், பள்ளிக்கல்வித்துறையினுடைய இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் மாவட்டம் விட்டு மாவட்டம் பணி நிரவல் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் யாரேதும் உண்டா அப்படின்னு யோசிங்க. அரசு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கிறது. அரசு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஆசிரியர்களை பணியமர்த்துகிறது. அரசு பள்ளிகளை நல்ல பள்ளிகளாக இன்றைக்கி கல்வி அமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்று. கோடிக்கணக்கான இன்றைக்கி தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் அதிகமான தொகை உயர்கல்விக்கு கூட கிடையாது, பள்ளிக்கல்வித்துறைக்கு தான். தமிழ்நாட்டு பள்ளிகள்லாம் இன்றைக்கி டிஜிட்டல் மயமாக மாறி வருகிறது. தமிழ்நாட்டினுடைய அனைத்து தொடக்க கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் அரசு டேப்லெட் வழங்க இருக்கிறது, இன்டர்நெட் வசதியை வழங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட பள்ளிகளில் அதிகமான மாணவர்களை சேர்த்து ஆசிரியர்களை உபரியாகாமல் பார்த்து கொள்வதிலே நம்முடைய கடமை இருக்கிறது. அதற்கான நேர்முகமான பாசிட்டிவ் வைப்ரேஷனில், பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் தலைவர்கள் சிந்தித்தால் இந்த நிலை அற்றுப்போகும். அதிகமான மாணவர்களை சேர்ப்போம், உபரி இல்லாத நம்ம பார்த்துக்கொள்வோம். உபரி ஆகிறது ஆகாது எங்கே இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் ஆசிரியர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் போவாங்க, மாநிலம் விட்டு மாநிலம் போவாங்க, நாடு விட்டு நாடு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் அளவுக்கு அதிகமான கற்பனை என்பதை தவிர அதில் ஒரு துளியும் உண்மை இல்லை. இதுவரைக்கும் பள்ளிக்கல்வித்துறையில் மாவட்டம் விட்டு மாவட்டம் நடைபெறவில்லை, இனிமேலும் இது செய்யாது என்று நம்புகிறோம். ஒருவேளை அப்படி அரசு செய்யுமானால் அரசிடம் அதை பேசி சரி செய்ய வேண்டிய பொறுப்பு சங்கங்களுக்கு இருக்கிறது. மற்ற சங்கங்கள் இது முக்கியமில்லாத கோரிக்கைகள் என்று மக்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இது உண்மையா, அல்லது அவர்கள் வாழ்வாதார கோரிக்கைகளை பற்றி பேசுவார்களா? நிட்டோஜாக் என்பது ஒரு மிகப்பெரிய பேரமைப்பு. ஏறக்குறைய 1,00,000 ஆசிரியர்களை, 75,000க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் அந்த அமைப்பில் இருக்கிறாங்க.
டிட்டோஜாக் எப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறது, என்னென்ன கோரிக்கைகளை வென்றிருக்கிறது. இன்றைக்கி டிட்டோஜாக் பயணிக்கிறத பார்க்குற போது கீழ்மட்டத்தில் ஆசிரியர்கள் எவ்வளவு பதிவுகளை போடுறாங்க வாட்ஸ்அப்லன்னு பாருங்கள். நம்முடைய வாழ்வாதாரம் எது? சிபிஎஸ்ஐ பெற்று ஒழிப்பது, பழைய ஓய்வூதியத்தை வாங்குறது. இடைநிலை ஆசிரியர்கள் அடிமட்ட ஒரு கடைநிலை ஊழியரை போல ஊதியம் வாங்குகிறார்கள். அவங்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வேணாம், மாநில அரசுக்கு இணையான ஒரு ஊதியம் வாங்குவதற்காக இவ்வளவு பெரிய தொடர் போராட்டங்களை டிட்டோஜாக் முன்னெடுத்திருக்கிறதா? அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஊக்க ஊதியம் இல்லை. ஊக்க ஊதியம் கிடைக்காமல் இடைநிலை ஆசிரியர்கள் யாருமே பாதிக்கப்படலையா? 100% ஆசிரியர்கள் இன்றைக்கி ஊக்க ஊதியம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஈட்டிய விடுப்பு இன்றைக்கி கிடைக்கல. ஏற்கனவே அரசு வெளியிட்ட அரசாணையை ரத்து செய்து 95 அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கி ஆசிரியர்கள் வேலை செய்கிற இடங்களில் பணி பாதுகாப்பு இல்லை. பல்வேறு நியாயமான வாழ்வாதாரமான கோரிக்கைகளை விட்டுவிட்டு 243 வந்தால் 243க்கு போராடுறது, எமிஸ் வந்தால் எமிஸுக்காக போராடுறது, மாவட்டத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து அவரை எதிர்த்து போராடுறது, இதுபோல் ஒரு ஆணையரை எதிர்த்து போராடுறது, நிர்வாக மாற்றங்களை போராடுவது என்ற இது போன்ற சாதாரண கோரிக்கைகளை, இன்னொன்று கூட இது ஒரு டாக்டிஸ், ஈஸியாக நிறைவேற வேண்டிய கோரிக்கையை முன்னெடுத்து அந்த கோரிக்கையை வெற்றி கொண்டதாக மாறுதட்டி கொள்வதை காட்டிலும் நம்ம அமைப்பு உருவாக்கப்பட்டதில் நோக்கம் என்ன? ஒவ்வொரு சங்கத்துக்கும் தனிப்பட்ட கோரிக்கை இருக்குது. தனிச்சங்க கோரிக்கையெல்லாம் இதில் கொண்டு வந்து வைக்காமல் பெரும்பாலான ஆசிரியர்கள் இன்றைக்கி கேட்கக்கூடிய ஆசிரியர்கள் அரசுடைய வாழ்வாதார கோரிக்கை பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர்றது, பறிக்கப்பட்ட இன்சென்டிவ், இடைநிலை ஆசிரியர்களுக்கான நீங்கள் மத்திய அரசுக்கான ஊதியம்லாம் வேணாம், மாநில அரசுக்கான ஊதியம் வாங்கி கொடுங்க, போன ஊதிய குழுவில் விடுபட்டு போன ஊக்கத்தொகையை வாங்கி கொடுங்க, ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் மாணவர் விகிதத்தை மாற்றுறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க, ஊக்க ஊதியம் வழங்கப்படாமல் இருக்கிற அந்த ஊக்க ஊதியத்தை வாங்க. இன்றைக்கி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆசிரியர்களுக்கான மருத்துவ காப்பீடு ஒவ்வொரு ஆசிரியரும் 300 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாரு. மருத்துவமனைக்கு போனால் அந்த தேர்ட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் இன்சூரன்ஸ் நிறுவனம் மூலமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள அந்த நிறுவனங்கள் 40% தொகையை கூட தருவதில்லை. 10 லட்சம் 20 லட்ச ரூபா ஆசிரியர்கள் மருத்துவமனையில் கொடுத்தா அந்த நிறுவனம் 50,000 75,000 தருது. எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் இதனால் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுறாங்க. இது போன்ற வாழ்வாதார கோரிக்கைகளை, ஆசிரியர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பணி பாதுகாப்பு இல்லை, தேர்தல் பணிக்கு போகிற இடங்களில் ஆசிரியர்கள் இறந்து போனால் இன்றைக்கி அரசாங்கம் என்ன செய்கிறது? தேர்தல் பணிக்கு போனால் தேர்தல் பணி செய்கிற இடத்துல ஒரு அலுவலர் மறைந்திருந்தால் 2 கோடி ரூபாய் அவருக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கணும், அவருடைய குடும்பத்துக்கான பொறுப்பை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளணுங்கிற கோரிக்கையை வைக்கும். இன்றைக்கு இது போன்ற வாழ்வாதார கோரிக்கை, மாணவர்கள் சார்ந்த கோரிக்கை, இன்றைக்கி காலை உணவு வழங்கப்படுகிறது அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அந்த நிலை இல்லை. இன்றைக்கி அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் அதே போல் மற்ற தொழிற்கல்வி படிப்புகளில் வாய்ப்பு இருக்கிறது. அதே அரசு உதவி பெறக்கூடிய அரசினுடைய மானியத்தில் செயல்படக்கூடிய இன்னொரு பள்ளிகளுக்கு இல்லை. டிஇடி தேர்வு இருக்குது. இன்றைக்கி யாருமே தலைமை ஆசிரியராக போக முடியாது. ஆசிரியர் தகுதி தேர்வு இருக்கா இல்லையாங்கிற முடிவுக்கே இந்த வரம்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இது போன்ற வாழ்வாதார பிரச்சனைகளை பார்க்காமல் அரசை திரை செய்து இருப்பக்கூடிய போராட்டங்களை கவனக்குறைவாக இருந்து கொண்டு கோரிக்கைகளை கைவிடுகிற நிலைமையை தான் இன்றைக்கு இந்த நடக்கிறது. இவை அனைத்துமே தவறான நடவடிக்கைகள். தலைவர்கள் தங்களுக்காக செயல்படாமல் தங்களை நம்பியிருக்கக்கூடிய ஊழியர்களுக்காக தங்கள் மீது ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை உணர்ந்து என்றைக்குமே ஒரு தொழிற்சங்கமானது, ஒரு ஆசிரியர்கள் அமைப்பானது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதல்ல ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கிய மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கி இந்தியாவிலேயே ஓய்வூதியம் பறிக்கப்பட்ட முதல் மாநிலம் என்கிற பெயரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா வரைக்கும் பழைய பென்ஷன் வந்துருச்சு. அதை வாங்கிறதுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம். அதே போல் இடைநிலை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வுக்கு பட்டதாரி ஆசிரியர் என்றைக்குமே எதிரானவர்கள் இல்லை. அவங்களுக்கான பதவி உயர்வு வாய்ப்பை நாங்கள் பறித்துட்டோம், பிடுங்கிட்டாங்க, ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டிடுச்சு என்பதெல்லாம் அரசாணையின்படி 79 தான் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் எல்லாமே பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களாக தரம் உயர்த்தப்பட்டதால் கல்வியோட தரம் உயர்த்தணும்னு அரசு நினச்சனால தான் பட்டதாரி ஆசிரியர் வந்திருக்காங்க. நாளைக்கு எங்கள் இடத்துல முதுகலை ஆசிரியர் கூட வரலாம். கால மாற்றத்தை ஏற்றுக்கொள்வோம், உண்மையான கோரிக்கைகளுக்காக போராடுவோம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை உணர்ந்து கொண்டு ஆசிரியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக போராடுவோம். அதுதான் ஆசிரியர் சமூகத்துக்கு நன்மை பயக்கும். 243 அரசாணை என்பது சமூக நீதிக்கானது. மாநில முன்னுரிமையை வழங்குகிறது, பதவி உயர்வு முறையை சீராக்குகிறது, அடைக்கப்பட்ட பதவி உயர்வு வாய்ப்பினை அனைவருக்கும் பரவலாக்கி இருக்கிறது. ஒருவர் பதவி உயர்வு பெற்றால் பெற்ற பதவி உயர்வு பாதிக்கப்படாமல் மாநிலம் முழுக்க செல்லலாம். இளையோர் மூத்தோர் என்கிற முரண்பாடு களையப்பட்டிருக்கிறது என்கிற வரலாற்று சிறப்புமிக்க அரசாணையை அனைவரும் வரவேற்க வேண்டிய ஒன்று என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மிகச்சிறப்பான காணொலியை ஏற்பாடு செய்த தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் ஊடகப் பிரிவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.